ஹாய் ஹலோ அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றத பற்றினா அனைவருக்குமே தெரியும். அனைவருமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த ரேஷன் கடையுடைய ரிசல்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரேஷன் கடையுடைய ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எப்போ வரும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருடைய கேள்வியாகவே இருந்திருந்த நிலையில இந்த ரிசல்ட் குறித்து ஏன் இன்னுமே அப்டேட் வந்து குடுக்கல? இந்த ரிசல்ட் எப்ப தான் அப்டேட் ஆகும்? என்ன டேட்ல அப்டேட் வந்து குடுக்க போறாங்க? இன்னைக்கு மார்ச்சும் வந்துருச்சு. 2 மாத காலங்களாக கழிச்சு கூட, இன்னுமே நம்மளுக்கு வந்து ரிசல்ட் அப்டேட் குடுக்கல. எப்ப தான் ரிசல்ட் அப்டேட் ஆகும்? அப்படின்றது தான் எல்லாருடைய கேள்வியாகவே இருந்திருந்தது. இந்த நிலையில தான் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் ஒரு சில மாவட்டங்களுக்கு ரிசல்ட் அப்டேட் ஆகலாம் அப்படின்ற மாரி தகவல் வந்து வெளியாயிருக்கு. இருந்தாலுமே ரிசல்ட்டு அப்டேட் வந்து ஆகுமா? இல்ல செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் எப்படி நடந்திருக்கு? என்ன மார்க்கின் அடிப்படையில அனைவருமே வழங்கியிருக்காங்க. செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் வந்து லிஸ்ட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்களா? இல்லையா? முடிந்திருக்கா? உண்மை நிலவரம் வந்து என்ன? இந்த ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு நெறைய பேரு வெயிட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதனால இந்த ரிசல்ட்ட தான் இனிமே அப்டேட் குடுக்கல. உண்மையான நிலவரம் கூட்டுறவுத்துறை அமைச்சர் என்ன தகவல் குடுத்துருக்காங்க? டிஆர் ஆஃபீஸ் மூலமாக என்ன தகவல் வந்து கிடைத்திருக்கு அப்படின்ற மாரி தான் அனைவருமே நெறைய சந்தேகங்கள் இந்த வேலை குறித்து கேட்டு இருக்காங்க. அதனால் இந்த ரேஷன் கடையுடைய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்கான ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருக்க அனைத்து தேர்வாளர்களுக்குமே ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பிப்ரவரி இறுதிக்குள்ள குடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இனிமே குடுக்கல. இந்த நிலையில வந்து பார்த்தீங்கன்னா, மார்ச்லேருந்தே ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து நாங்க வந்து குடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால் ஒரு சில மாவட்டங்களுக்கு இன்று காலை வந்து பார்த்தோன்னா, ஜியோ உத்தரவு வந்து பார்த்தீங்கன்னா வெளியாயிருக்கு அப்படின்ற மாரி தான் தகவல் வெளியாயிருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இரவுக்குள்ள ஒரு சில மாவட்டங்களுக்கு ரிசல்ட்டு அப்டேட் பண்ணுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அனைவருமே எதிர்பார்த்த மாரி இன்னைக்கு அப்டேட் ஆகுதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இருந்தாலுமே இந்த ரிசல்ட்டு எதன் மூலமா அப்டேட் வந்து குடுக்க போறாங்க? செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, எப்படி நடத்தியிருக்காங்க? நெறைய பேரு இந்த ரிசல்ட்ட குறித்து கேட்குறாங்க. இந்த ரிசல்ட் வராததுக்கான காரணம் வந்து நெறைய பணப்பட்ட படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து நடக்குது. இந்த ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு எதன் மூலமா அப்டேட் வந்து ஆகப்போகுது அப்படின்ற மாரி நெறைய பேருக்கு நெறைய சந்தேகங்கள் வந்து இருக்கு. இத பத்தி இந்த வீடியோல நம்ம முழுமையா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்க முதல் முறையா வந்திருக்கீங்க அப்படின்னா, மறக்காம நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா, அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு ரிசல்ட்டு அப்படின்னாலே இந்த ரேஷன் கடையுடைய ரிசல்ட் தான். இந்த ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு அனைவருக்குமே தெரியும் வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து டிசம்பர் மாதமே 2024 டிசம்பர் 27ஆம் தேதி நாங்க வந்து குடுப்போம் அப்படின்றத நோட்டீஸ்லாம் நம்ம வந்து குடுத்துட்டாங்க. இருந்தாலுமே அ பெரும் கனமழை பெய்த காரணத்தால ஒரு சில மாவட்டங்களுக்கு நேர்காணல் இன்னுமே நடக்கல. அதனால சென்னை மாவட்டத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இனிமே நடக்கல. அவங்களுக்கும் இதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த வீக்ல கன்ஃபார்மா நடந்துரும் அப்படின்றத தான் சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே இன்னுமே ஏன் ரிசல்ட் அப்டேட் வந்து குடுக்கல? கூட்டுறவுத்துறை அமைச்சர் என்ன தகவல் குடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, 2, 3 நாட்களுக்கு முன்னாடி வந்து பேசியிருந்தாரு கூட்டுறவுத்துறை அமைச்சர் வந்து, எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பொங்கல் பண்டிகையின் காரணமாக நெறைய பரிசு பொருட்கள வந்து வழங்கியிருந்தோம் இல்லையா? அதில வந்து பார்த்தீங்கன்னா, கணக்கு வழங்கல் முடித்தான ஹெவி ஒர்க்கு அவங்களுக்கு வந்து இருந்த காரணத்தினால எங்கள வந்து செலக்ஷன் ப்ராசஸ் வந்து எங்களால வந்து முடிக்க முடியல. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பெண்டிங் வச்சிருந்தோம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 80% வந்து இதுவரைக்குமே நாங்க வந்து முடித்திருக்கோம் அப்படின்றத தான் சொல்லியிருக்காங்க. 80% இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 20% வந்து இருக்கு. கூடியவர்கள் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 நாட்கள்ல நம்மளுக்கு வெளியாகும். ஒரு சில மாவட்டங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முடித்துட்டாங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில மாவட்டங்கள் தான் முடிக்கல. ஒரு வேக்கன்சி அதிகமா இருக்கிற மாவட்டங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, முடிக்காம வந்து இருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, முடிச்சுட்டாங்க. ஒரு 10 வேக்கன்சி, 20 வேக்கன்சி இருக்கிற மாவட்டங்களுக்கெல்லாம் முடித்திருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு சில மாவட்டங்களுக்கெல்லாம் ரிசல்ட்டு அப்டேட் ஆகும் அப்படின்ற மாரி தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வெளியே இருக்குது. ஆனா என்னைக்கு அப்டேட் வந்து குடுக்குறாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இருந்தாலும் ரேஷன் கடை தேர்வாளர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியா கூட இருக்கலாம். நீங்க வந்து ரிசல்ட்டு வந்திருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்குள்ளே லிங்க் இருக்கு. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, எந்த மாவட்டம் அப்படின்றத நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சேனலுக்குள்ள லிங்க் இருக்கு. அத பயன்படுத்தி நீங்க டைரக்ட்டாவே டச் பண்ணீங்க அப்படின்னா, இது மாரி வெப்சைட் பேஜுக்கு வந்துரும். அதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மாவட்டத்துக்கு ரிசல்ட் வந்திருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக இந்த சென்னை மாவட்டத்துக்கு இனிமே நேர்காணல் வந்து நடக்கல. அந்த நேர்காணல் எப்ப நடக்கும் அப்படின்னா, அதே மாரி இந்த வீக்ல திங்கட்கிழமைலேருந்தே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நடைபெறும் அப்படின்ற மாரி தான் தகவல் வந்து வெளியே இருக்கு. இந்த ரேஷன் கடை தேர்வுக்காக ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிய அனைவருக்குமே ஒரு மிக மிக ஒரு மகிழ்ச்சியான
செய்தி தான். இந்த ரிசல்ட்டில செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் எப்படி நடந்திருக்கு? எந்த மார்க்கின் வந்து அடிப்படையில வழங்கியிருக்காங்க. ஒரு சில பேருக்கெல்லாம் ஒரு சில லெட்டர்கள்லாம் வந்து வந்திருக்கு அப்படின்ற மாரி சொல்றாங்க. என்ன லெட்டர் அப்படின்னா, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, அனைவருமே நீங்க நேர்முகத் தேர்வு வந்து அட்டெண்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ அது மூலமாக நம்ம வந்து அப்ளை பண்ணும்போது எந்த ஒரு முன்னுரிமையும் வந்து குடுக்கறதுக்கான ஆப்ஷனே வந்து எதுவுமே குடுக்கல. ஸோ இந்த நிலையில சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து முதல் பட்டதாரி அப்படின்ற மாரி காமிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து நேர்முகத் தேர்வுல காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து டிகிரி படிச்சிருக்கோம் அப்படின்ற மாரி வந்து குடுத்துருப்பாங்க டாக்குமெண்ட்டுகள்லாம். ஸோ அந்த டாக்குமெண்ட்டின் அடிப்படையில் நாங்க வந்து ஏற்றிருக்கோம். ஸோ இதன் அடிப்படையில உங்கள வந்து நாங்க வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஃபர்மேஷன் தான் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேருக்கெல்லாம் வந்து ஆ வந்திருக்கு. ஸோ இது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, சில பேருக்கெல்லாம் வந்து டாக்குமெண்ட் வந்து லெட்டர் வந்து வந்திருக்கு. இதன் அடிப்படையில தான் வழங்கியிருக்காங்க. ஸோ அதனால நீங்க குடும்பத்தில முதல் பட்டதாரியா இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து வேலை கன்ஃபார்மு. இதில வந்து நெறைய குளறுபடிகள், நெறைய பணப்பட்டுவாடுகள்லாம் நடக்குது அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எதுவும் நடக்கல. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நேர்மையான முறையில் தான் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாரி இப்ப தகவல் வெளிய இருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, நேர்மையான முறையில் தான் இந்த ரேஷன் கார்டுடைய ரிசல்ட்டு. ஸோ அப்டேட் வந்து குடுக்க போறாங்க. இதில செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தளவுக்கு அ எப்படி நடத்தியிருக்காங்க அப்டின்னா, ஸோ முதல் பட்டதாரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் முன்னுரிமை வந்து வழங்கியிருக்காங்க. ஸோ அதில எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீஸ் மூலமா. ஸோ பதிவு பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, முன்னுரிமை வந்து ஸோ வழங்க சீனியாரிட்டி அடிப்படையில் தான் அனைவருமே இந்த வேலைய வந்து ஸோ வழங்கியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அனைவருக்குமே ஒரு சூப்பரான வரப்பிரசாதமாக தான் இருக்கு. ஒரு சில பேரெல்லாம் இது மாரி காமிச்சு நீங்க இருந்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து சூப்பரான அப்டேட் தான். சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த வேலை வந்து கிடைத்திருக்கு. ஒரு சிலர்ல வச்சிருப்பீங்க. அதெல்லாம் காமிக்காம இருந்திருப்பீங்க. நீங்க வந்து தவற விட்டீங்க. இதுக்கு மேல நீங்க வந்து இந்த மாரி வேலைக்கு அப்ளை பண்ணி போனீங்க அப்டின்னா, ஸோ அவங்க செந்தா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணாலும் பண்ணலனாலும் பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து இது மாரி முடிச்சிருக்கோம் அப்டின்றத நீங்க ஆ முதல் பட்டதாரி இது மாரி குடுத்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து அதில அவங்க வந்து வாய்ப்பு எடுத்துக்கினாங்க அப்டின்னா, இது மாரி வந்து மேலிடத்தில வந்து காமிச்சு இது மாரிலாம் காமிச்சுக்கிறாங்க அப்டின்னு சொன்னாங்க அப்டின்னா, அவங்க வந்து எடுத்துப்பாங்க. ஸோ இத தான் இப்ப லெட்டரா குடுத்துருக்காங்க. முதல் பட்டதாரியா நீங்க வந்து லெட்டர காமிச்சிருந்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து இதில உங்களுடைய நேம் லிஸ்ட் வந்து கன்ஃபார்மா நீங்க வந்து செலக்ட் ஆயிடுவீங்க. ஸோ அடுத்ததாக இந்த ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு எதன் மூலமா அப்டேட் வந்து ஆகும் அப்டின்னா, ஸோ அனைவருக்குமே தெரியும் எஸ்எம்எஸ், மெயில் மூலமாக எந்த ஒரு ரிசல்ட்டுமே அப்டேட் வந்து ஆகாது. இந்த அ அவங்களுடைய அஃபீஷியலான வெப்சைட் தான். அஃபீஷியலான வெப்சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, வெளியாகும் அப்டின்னு சொல்லியிருக்காங்க. அதில பிடிஎஃப் மூலமா அப்டேட் குடுப்பாங்க. ஸோ அதில டவுன்லோட் பண்ணி நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு ரிசல்ட் அப்டின்னா ரேஷன் கார்டுடைய ரிசல்ட்டு. ஸோ அந்த ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு இன்னைக்கு அப்டேட் ஆனது. வெளியாகுதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இருந்தாலுமே ரேஷன் கடை தேர்வாளர்கள் 2 மாத காலங்களா ஆயிடுச்சு. இனிமே குடுக்கல. இதே மாரி தான் 2023லும் இதே நடந்தது. இதே மாரி தான் நடக்குமா? அப்படின்ற மாரி கேள்விகளும் எழுந்திருக்கு. இருந்தாலும் ரிசல்ட் வெளியாகிடும் அப்படின்றதா சொல்லியிருக்காங்க. என்ன நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காம நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.